7 நாட்களாக நடைபெற்று வந்த மரண போராட்டம் முடிவுக்கு வந்திருக்கிறது. உத்தராகண்ட் மாநிலம் உத்தரகாசியில் சுரங்கப்பாதைக்குள் சிக்கிய 41 தொழிலாளர்களும் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளனர். மீட்கப்பட்ட அனைவரும் ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். பதினேழு நாள் போராட்டம் வெற்றிகரமாக முடிந்தது எப்படி? இந்த காணொலியில் பார்க்கலாம். உத்தராகண்ட் மாநிலம் உத்தரகாசியில் உள்ள சில்கியாரா சுரங்கப்பாதையில் கடந்த 12ஆம் தேதி நிலச்சரிவு ஏற்பட்டது. இதில் சுரங்கப் பணியில் ஈடுபட்டிருந்த 41 தொழிலாளர்கள் சுரங்க இடிபாடுகளுக்குள் சிக்கிக் கொண்டனர். இவர்களை மீட்பும் பணியில் தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்புப் படையினர் ஈடுபட்டனர். இடிபாடுகளுக்கு ஊடாக துளையிட்டு அதன் வழியாக குழாய் பொருத்தி உள்ளே இருக்கும் தொழிலாளர்களை பாதுகாப்பாக வெளியேற்றுவதே மீட்பு திட்டமாக இருந்தது. இதற்காக முதலில் பயன்படுத்தப்பட்ட ஆகர் துளையிடும் இயந்திரம் பழுதானதால் கடந்த நவம்பர் 15ஆம் தேதி புதிய இயந்திரம் டெல்லியில் இருந்து வரவழைக்கப்பட்டது. இந்த நிலையில் கடந்த 20ஆம் தேதி 53 மீட்டர் நீளம் கொண்ட 6 இன்ச் குழாய் வெற்றிகரமாக பொருத்தப்பட்டது. இரவு பகலாக 9 நாட்கள் நடந்த மீட்பு பணியில் இது மிகப்பெரிய முன்னேற்றமாக பார்க்கப்பட்டது. இந்த குழாய் ஊடாகவே உணவு, ஆக்சிஜன், குடிநீர் உள்ளிட்டவை அனுப்பப்பட்டன. இத்தகைய சூழலில் கடந்த 23ஆம் தேதி மீட்பு பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டின. 60 மீட்டர் இடிபாடுகளுக்கு ஊடாக இன்னும் ஒரு சில மீட்டர்களே துளையிட வேண்டியிருந்த நிலையில் எதிர்பாராத விதமாக ஆகர் இயந்திரத்தில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டது. இதையடுத்து குழாய்களுக்கு ஊடாக பொருத்தப்பட்டிருந்த ஆகர் இயந்திரத்தை அகற்றும் பணியில் அதிகாரிகள் ஈடுபட வேண்டியிருந்ததால் மீட்பு பணியில் தடங்கல் ஏற்பட்டது. ஊடகங்களிடம் பேசிய சுரங்கப்பாதை நிபுணர் அர்னால்ட் டிக்ஸ், கிறிஸ்துமஸுக்குள் அனைவரும் பாதுகாப்பாக மீட்கப்படுவார்கள் என தெரிவித்திருந்தார். அதற்கு இன்னும் நீண்ட நாட்கள் உள்ளதே என செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிய போது அவசரம் காட்டினால் அது வேறு பிரச்சினைக்கு வழிவகுக்கும் என குறிப்பிட்டார். I've always promised that they'd be home by Christmas. If you remember right from the beginning, I've never been... That's a long time, Arnold. It is a long time. Yeah. And they're safe and they're well. Yeah. And if we rush, we can cause another problem in there. இந்த நிலையில் சுரங்கப்பாதை விபத்தில் சிக்கியவர்களை மீட்க எலிவளை சுரங்க முறை பயன்படுத்த முடிவு செய்யப்பட்டது. அதன்படி மீட்பு பணியில் ஈடுபடும் பணியாளர்கள் கைக்கருவிகளை பயன்படுத்தி இடிபாடுகளை அகற்றி சுரங்கப்பாதையை உருவாக்கினர். துளைகளை அமைக்கும் பணி முடிந்ததாகவும் தொழிலாளர்கள் ஒருவர் பின் ஒருவராக மீட்கப்படுவார்கள் என்றும் உத்தராகண்ட் முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து தொழிலாளர்களை மீட்டு வெளியே அழைத்து வரும் பணி மாலையில் தொடங்கியது. ஒருவர் பின் ஒருவராக 41 தொழிலாளர்களும் பத்திரமாக மீட்கப்பட்டனர். அவர்களை புஷ்கர் சிங் தாமி மாலை அணிவித்து வரவேற்றார். தொழிலாளர்கள் மீட்கப்பட்டதை உள்ளூர் மக்கள் இனிப்புகளை பரிமாறி வரவேற்றனர். மீட்கப்பட்ட அனைவரும் ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். அனைவரும் நலமுடன் இருப்பதாகவும் வீட்டுக்கு அனுப்பப்படுவதற்கு முன்பு அனைவரும் மருத்துவ கண்காணிப்பில் வைக்கப்படுவார்கள் என்றும் புஷ்கர் சிங் தாமி கூறியுள்ளார். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள விடியல் செய்திகள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.